ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட். என்னோடய சார் ரொம்ப வற்புறுத்தினால டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்க ஒரு கிராமத்துக்கு போனோம். அங்கே சாருக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவை பார்த்தோம். இந்த வீடு தான் நினைக்கிறேன் மாப்பிள்ள. கூப்பிடுவாமா அக்கா? யாரு? அவங்க எங்களை ஒரு அம்மா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஆரம்பத்தில் அவங்க சம்மதிக்கலனாலும் நாங்கள் திரும்ப திரும்ப அவங்கள கேட்டுக்கிட்டதுனால அவங்க பேச தொடங்கினாங்க. அக்கா ரெடிக்கா, பேசலாம்க்கா. நான் சின்ன வயசுலேயே எங்கள் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சந்தோஷமாக தான் இருந்தோம் கொஞ்ச நாள். சின்னசாமி ஓ வாயா, வேலைக்கு ஆள் எடுக்க போறாங்க, வேமா வா. புரியா, இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்கேன். ஐயே, சரி நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. சரி போ போ பாரு. வெளியூருக்குலாம் வேலைக்கு போகணுமாயா? இங்கேயே நம்ம ஏதாச்சும் வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம்ல. எனக்கு என்னமோ சரியா படலை. 2 வாரம் இருந்த வரையும் சமாளிச்சு விட்டோம். படுத்து பிள்ளை கூட்டின்னு வந்துட்டா என்ன பண்ணுவேன்? சரி பார்த்து கோளாராக போயிட்டு வாயா. சரி ஐயா வணக்கம். என்னையா ஒருத்தனை கூட காணோம்? எல்லா பயிலும் வேலைக்கு போயிட்டாங்க, நம்ம தான் லேட்டு. வெளியூரில் தான் வேலை, சம்பளம் 2 மடங்கு ஏற்றி தராயலாம். 2 மடங்கா? அவங்க சொன்னதில் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, 2 மடங்கு சம்பளம்ன்ற உடனே என்ன வேலைன்னு கூட கேட்காம அந்த வறுமை அவங்கள செய்ய வச்சிச்சு. சரி எப்பயும் வண்டியை எடுத்து வாங்க போவோம். என்னம்மா இவ்வளோ சத்தமா இருக்கு? இந்த வாரம் இருங்க. ஐயா ஐயா, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? காலையில தானே ராசா மாதிரி போடையா? எங்கள் வீட்டுக்காரு குடிக்கிற தண்ணியில் மண்டியாக இருந்தாலே குடிக்கிறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவார். அவரை போய் மலைக்குழியில் இறங்க வச்சு பீத்தண்ணியை குடிச்சு செத்தாரு. 2 மாதம் ஆச்சு. இன்னும் இந்த உசுரை வச்சுட்டு எப்படி இருக்கேன்னு எனக்குள்ளேயே நான் கேட்டுகிட்டே இருக்கேன். எதுக்காக இருக்கேன்னா, மட்டும் பெற்று எடுக்கணும், அது மட்டும். உள்ளங்கையில் உலகம்னு ஊரு பெருமை பேசுது, ஊரு பெருமை பேசுது. என் ராசாவோட உடம்புல தான் மலத்தை அள்ளி தடவுது, மலத்தை அள்ளி தடவுது. மலைக்குழி மரணம் மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இன்னும் இந்த சமுதாயத்தில் பெருசாக பேசப்படாமலே இருக்குது. யாரோ ஒருத்தவங்களுக்கு தானே நடக்குதுன்னு ஒதுங்கி நிற்காம அவங்க கூட நிற்கணும், அவங்களுக்காக குரல் கொடுக்கணும். நான் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எப்போ மற்றவங்களுக்காக குரல் கொடுக்க போகிறீங்க?